நீங்கள் இப்போ இந்தியா சிங்கப்பூர் ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன் ஆஃப் த ஸ்மூதஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். லீடர்ஸ் லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி குட். ப்ரைம் மினிஸ்டர் 2018 வந்தார். அதுக்கு முன்னாடி கூட ரெகுலர் விசிட்ஸ்லாம் வந்து நல்ல ஃப்ரீக்வன்சியில் நடந்துட்டு இருந்தது. இந்த கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் ஐம் ஷோர் வில் ஹேவ் ஒன் மோர் சீரீஸ் ஆஃப் விசிட்ஸ். அது எப்போ முடியுதோ டிபெண்ட்ஸ் ஆன் தேட். ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அகெயின் ரொம்ப ஆக்டிவ் சேனல். ட்ரேட் வந்து ஆல்மோஸ்ட் $28 பில்லியன் டச் பண்ணியிருந்தது போன வருஷம். இந்த வருஷம் கொஞ்சம் குறையும், நேச்சுரல், ஏன்னா எக்கானமி ரெண்டு பக்கமும் ஷ்ரிங்க் ஆகுது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் இன் இந்தியா. ஒரு போன 20 வருஷத்தில் ஐ திங்க் $100 பில்லியன் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ கூட நான் வந்து ஒரு 2 months நிறையா சிங்கப்பூரியன் கம்பெனிஸ்லாம் மீட் பண்ணியிருக்கேன். கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் தேர் இஸ் ரொம்ப இம்ப்ரெசிவ். நிறையா புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து எக்ஸைட்மெண்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை ஐ வில் பி ஃபோக்கஸிங் ஆன் தேட். இங்கே வர 2-3 வருஷத்தில் நான் இங்கே கல்ச்சர், பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட்ஸ், அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். கனெக்டிவிட்டி, ஏர்லைன்ஸ், டெஸ்டினேஷன்ஸ்லாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். அது ஒன்று. டிஃபென்ஸ், சிங்கப்பூர் ஹஸ் ஆல்வேஸ் பிலீவ் தட் இந்தியா வந்து இட் இஸ் ஏ நெட் கான்ட்ரிபியூட்டர் டு ரீஜனல் செக்யூரிட்டி. அதனால் டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். ட்ரைனிங், ஜாயிண்ட் எக்ஸசைசஸ், சப்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. கோஆப்ரேஷனும் ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஏரியாஸ் ஆஃப் அ குட் bilateral ரிலேஷன்ஷிப். ஆல்ரெடி இட் இஸ் டூயிங் வெரி வெல், பட் வி ஷுட் மேக் இட் ஈவன் ஸ்ட்ராங்கர். என்னென்னா சீகா வந்து இட்ஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் அக்ரிமெண்ட் தட் டீல்ஸ் வித் குட்ஸ் ட்ரேட் அண்ட் சர்வீசஸ் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால தான் அதை காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்னு சொல்கிறோம். குட்ஸ் ட்ரேடில் வந்து சிங்கப்பூர் எனிவே ஹேஸ் அ சர்ப்ளஸ். சிங்கப்பூர் எக்ஸ்போர்ட்ஸ் மோர் டு இந்தியா தேன் இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் டு. ஸோ ஒரு பக்கம் கெயின் இருந்தால் அடுத்த பார்ட்டிக்கு இன்னொரு பக்கம் கெயின் இருக்கும். இந்தியா இஸ் ஸ்ட்ராங்கர் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் லைக் ஐடி எட்ஸெட்ரா. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி அக்ரிமெண்ட் there should be a balance of interest from both parties, and I'm sure there are. சிங்கப்பூரோட ஸ்ட்ரென்த்ஸ் எங்கே இருக்கோ அங்கே சிங்கப்பூர் வில் டூ பெட்டர். இந்தியாவோட ஸ்ட்ரென்த்ஸ் எங்கே இருக்கோ அங்கே இந்தியா வில் டூ பெட்டர். அக்ரிமெண்ட்டோட நோக்கமே அதுதான். Nobody will sign an agreement where only one side gains on all aspects of the agreement. But that said, there are perceptions in Singapore. India வந்து unduly gain பண்ணுது சர்வீஸில் அப்படின்னு சொல்லி. பட் ஐம் ஷோர் சிங்கப்பூரோட கவர்மெண்ட் வந்து கிராஸ் ரூட்ஸ் லெவலில் ஃபீட்பேக் பிக்கப் பண்ணுறதுல, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுல இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி வெரி எஃபிஷியன்ட். ஐம் ஷோர் தே வில் ஃபைண்ட் அ சொல்யூஷன் டு ஹேண்டில் திஸ் பர்செப்ஷன் while at the same time preserving Singapore's advantage as an open economy, as a wonderful land of opportunity for professionals from all over the place. அதுதான் சிங்கப்பூரோட ஸ்ட்ரென்த் ஓவர் தி இயர்ஸ். போன 50-60 வருஷத்தில் அதனால தான் சிங்கப்பூர் இஸ் வேர் இட் இஸ், வெல் அஹெட் ஆஃப் தி ரெஸ்ட் ஆஃப் த ரீஜன். ஸோ இட் இஸ் அ சேலஞ்ச் டு ஃபைண்ட் த ரைட் பேலன்ஸ், பட் ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் த சிங்கப்பூர் கவர்மெண்ட் will do the right thing, find the right balance. நீங்கள் இந்தியன் ஃபாரின் பாலிசியை நீங்கள் ப்ராட்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா வந்து யாருக்குமே அகென்ஸ்டாக அக்ரெஷன் பண்ணுறதில்ல. நம்மளோட போஸ்டரே வந்து டிஃபென்சிவ் தான். பட் அட் த சேம் டைம் இட்ஸ் அ லார்ஜ் கண்ட்ரி, இட்ஸ் அ வெரி ப்ரவுட் கண்ட்ரி. டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை வேறு யாராவது அஃபெக்ட் பண்ணாங்க அப்படின்னா we will defend ourselves. அது ரொம்ப நேச்சுரல். சைனாவோட almost 30 years we've had a peaceful border, and on the basis of that peace we have developed other aspects of the relationship. Economic and trade relationship பார்த்தீங்கன்னா hugely develop ஆயிருக்கு. Almost 80-90 billion வரைக்கும் bilateral trade வந்து it has gone up. அது ஒன்று. we've never said boundary problem solve பண்ணாதான் ட்ரேட் பண்ணுவோம்,
we've said அது ஒரு பக்கம் இருக்குது, maintain it peacefully, we will continue to talk about it, we've been talking about it for many years, but மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னு சொல்லி. எக்கானமி போயிட்டுருக்கு. சைனீஸ் கம்பெனிஸ் ஹவ் பீன் இன்வெஸ்டிங் இன் இந்தியா. சில கம்பெனிஸ்லாம் இந்தியாவில் மேனுஃபேக்சரும் பண்ணிகிட்ருக்கு, எஸ்பெஷலி மொபைல் ஃபோன்ஸ். ஸ்டார்ட் அப்பெல்லாம் வந்து சைனீஸ் கம்பெனிஸ் ஹவ் பீன் ஃபைனான்சிங். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஹேஸ் பீன் கோயிங் ஆன் வெல். நம்ம என்ன சொல்கிறோம், ரிட்டர்ன் யுவர் ட்ரூப்ஸ் டு சம் டேட் where we were not in a position to come into unnecessary contact with each other. So நீங்களும் பின்னாடி போங்க, நாங்களும் பின்னாடி போகிறோம். Let's maintain calmness on the border and we will discuss how to disengage and resolve the problem. 30 வருஷமாக அப்படி பண்ணிகிட்ருக்கோம். there is nothing required to change that. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி we can try and resolve that problem. So USA வந்து over the years நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து இட் ஹஸ் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ராட். இந்தியாவில் பார்ட்டி சேஞ்ச் ஆனாலும் இட் ஒன்ட் அஃபெக்ட், யூஎஸ்ஏல பார்ட்டி சேஞ்ச் ஆனாலும் இட் ஒன்ட் அஃபெக்ட். இட்ஸ் பிகம் அ வெரி ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப். ஒரு டேர்ம்லேயும் நியூ ஏரியாஸ் ஆர் பீயிங் strengthened and the relationship will only get better and better. Almost 17th century வரைக்கும் இந்தியாவோட ஜிடிபி ஹிஸ்டாரியன்ஸ்லாம் வந்து கால்குலேட் பண்ணி சொன்னாங்க, வேர்ல்டோட ஜிடிபியோட 24% இருந்ததுதான். நீங்கள் எந்த லக்ஸுரி குட்ஸ் பார்த்தா கூட இந்தியாவில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். வெரி எக்ஸ்க்ளூசிவ் சில்க் சாரீஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ஜுவல்லரி, வெப்பன்ஸ், டெக்கரேட்டட் வெப்பன்ஸ், எது பார்த்தாலும் இந்தியாவில் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில், அப் டு த 17th century. இப்போ கூட இந்தியாவோட கேப்பபிலிட்டிஸ், இந்தியாவோட பாப்புலேஷன், த ப்ரொபோர்ஷன் ஆஃப் யூத் இன் த பாப்புலேஷன், capability for innovation, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஒன்லி அ மேட்டர் ஆஃப் டைம். ஸ்லோவாக டெவலப் ஆகுது, ஏன்னா we have a democracy, it's a complicated democracy, but all the gains made will be more permanent and more sustainable. அதனால் it's a slow gain but a steady gain. ஸோ அது இந்தியா ஒரு பெரிய பவர் ஆகிறது, இட்ஸ் ஒன்லி அ மேட்டர் ஆஃப் டைம். மதுரைனா எங்களோட மதுரைனாலே மீனாட்சி அம்மன் கோவில் தான். ஸோ எப்போ போனாலும் அப்பா அம்மாலாம் வந்து ஃபஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு ரிச்சுவல் கோயிலுக்கு போகணும். அது ஒரு மைண்ட் செட்லேயே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுதான் லேண்ட்மார்க்னால் அதுதான். பட் போய் அங்கே கொஞ்சம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அது ஒரு இம்பார்ட்டண்ட் மெமரி லைஃப்பில், ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டேஜ் அது. இப்போ கூட போனால் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அதில் ஒரு தனி சந்தோஷம். சிங்கப்பூர் எக்கானமி வந்து போன 50-60 வருஷத்தில் இட்ஸ் நத்திங் லெஸ் தேன் அ மிரக்கிள். ஒரு சின்ன கண்ட்ரி, தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி, லிமிட்டட் பாப்புலேஷன், லிமிட்டட் லேண்ட் ஏரியா, நேச்சுரல் ரிசோர்ஸஸே இல்லை. அப்படி இருந்தும் கூட இட் இஸ் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் த ரீஜன். அப்சல்யூட்லி மிராக்குலஸ். அதுக்கு ஹார்ட் ஒர்க், பிளானிங் தான் ரீசன். டிட்டர்மினேஷன், ஹார்ட் ஒர்க், பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த டேலண்ட், அந்த அட்வான்டேஜஸ்லாம் இன்னும் இருக்குது. பட் யூனோ அதர் கண்ட்ரீஸ் ஆர் ஆல்சோ இம்ப்ரூவிங், கேச்சிங் அப். ஸோ நீங்கள் இன்னோவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். there's no other option. அதை இன்னோவேட் பண்ணலன்னா அதர் கண்ட்ரீஸ் வில் கேட்ச் அப். இதோட யூனிக் அட்வான்டேஜஸ் வந்து குறைஞ்சிரும். இதே மாதிரி க்ரோத்தை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாயிடும். பட் த டேலண்ட் அவைலபிள் ஹியர் இஸ் அமேசிங். ஸோ ஐ ஹவ் நோ டவுட் சிங்கப்பூர் வில் கண்டினியூ டு டூ வெல். எங்களோட ஹோப் என்னென்னா, இந்த சிங்கப்பூர் இந்தியா காம்ப்ளிமெண்டாரிட்டி அண்ட் ஒரு ஸ்மூத் ட்ரஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பை வந்து அதை எப்படி லெவரேஜ் பண்ணி ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். சிங்கப்பூரோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், நாலேஜ் ஆஃப் த ரீஜனல் மார்க்கெட், இந்தியாவோட வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் யூத் willing to work at affordable wages, land availability, அதெல்லாம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி இன்னோவேஷன், மேனுஃபேக்சரிங்லாம் ப்ரொமோட் பண்ணலான்னு பார்க்குறோம்.
இந்தியா காம்ப்ளிகேட்டட். அதனால தான் இந்தியாவோட பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் வந்து அதர்ஸ் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். இது ஏன் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷனே தி வே இட் இஸ் டிசைன்ட் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட் வெல். சென்டர்ஸ்க்கு சில பவர்ஸ் இருக்குது, ஸ்டேட்ஸுக்கு சில பவர்ஸ் இருக்குது. லேண்ட் மேட்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி வித் த ஸ்டேட். எஜுகேஷன் இஸ் அ காமன் சப்ஜெக்ட், கன்கரண்ட் சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை ஒரு பாலிசி வச்சு மேனேஜ் பண்ண முடியும் டு டெவலப் லோக்கல் லாங்குவேஜ், லோக்கல் கல்ச்சர்லாம். சென்டரும் அதை சென்ட்ரல் ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட வச்சு நடத்துது. அதே மாதிரி லா அண்ட் ஆர்டர், போலீஸ் மேட்டர்ஸ் எல்லாம் ஸ்டேட்ஸ் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் இட். அதை மாற்ற முடியாது. அதை மாற்றினா இட் வில் பி அகேன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வித் தட் வி ஹாவ் டு ஒர்க். ஏன்னா அது தே ஆர் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட், த ஃபெடரல் குவாசி ஃபெடரல் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லணும். அதனால் அதோட ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். there's no other way. பட் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லியஸ் பண்ணுறதுல வந்து ஹை கமிஷன் இஸ் ஆல்சோ ஹெல்பிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஒரு புது ப்ராஜெக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நைட் சஃபாரி ஒன்று தே வாண்ட் டு டெவலப் வண்டலூர் அவுட் சைட் சென்னை. அதுக்கு வந்து சிங்கப்பூரோட கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி அது மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கரண்ட்லி இப்போ அது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு கம்பெனி சிங்கப்பூரில் they want to develop some logistics facility in Hyderabad. அதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பேசுகிறாங்க. என்னோட கொலீக்ஸ், பேட்ச்மேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். அந்த மாதிரி கவர்மெண்ட் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணி அதை ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும். ஜென்ரலி த சேஃப் திங் ஃபார் ஃபாரின் பார்ட்டிஸ், ஃபாரின் counterparts to deal with India is politics அவாய்ட் பண்ணி போகிறது பெட்டர். ஆர் ரெண்டு பேரும் பொலிட்டிக்கலி ரெண்டு சைடோடமே நல்ல ரிலேஷன்ஸ் வச்சுக்கிறது பெட்டர். ஸோ தட் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி இருக்கும். அது இட்ஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் ஐடியா டு டூ தட். பட் ஆஸ் ஹை கமிஷன் we are there to facilitate in any way. சம்டைம்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் ஹேப்பன். இல்லை, இங்கே தமிழ் சமூகம் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஷேர். அதில் அது இட்ஸ் எ ஃபேக்ட். அதை நம்ம வந்து இட் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட், வேல்யூட். அதை நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்தாக யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் இப்போ நியூவர் ஜெனரேஷன் ஆஃப் இண்டியன்ஸ் which have come here are from other states also. எல்லாரையும் வந்து ஒற்றுமையாக எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ முடியுமோ அது எல்லாருக்குமே நல்லது. அதையும் ஒரு ப்ரையாரிட்டியாக யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ என்னோட எய்ம் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி we have to get everyone to work together.